மாணவ மாணவி அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 2.7 6வது கணக்குடைய தான் நிச்சயம் அப்படின்னா பார்க்க போறோம். ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் 9வது உறுப்பு 32,805 மற்றும் 6வது உறுப்பு 1215 எனில் 12வது உறுப்பை காண்க. சரிங்களா? அப்ப நமக்கு இந்த உறுப்பை காண்க, எத்தனாவது உறுப்பு அப்படின்னு உறுப்புன்னு வந்துட்டாலே நம்ம எந்த ஃபார்முலா தான் பயன்படுத்துவோம் அப்படின்னா டிஎன் ஃபார்முலா தான் என்ன செய்வோம் அப்படின்னா பயன்படுத்துவோம். இப்போ பெருக்கு தொடர் வரிசையில் டிஎன் ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் தான் ஃபார்முலா. இவங்க எந்த உறுப்புக்கெல்லாம் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி 9வது உறுப்பு எவ்வளவா 32,805. அப்போ டி 9வது உறுப்பு எவ்வளவு அப்படின்னா 32,805 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதை டிஎன் ஃபார்முலா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறோம். இப்போ இங்க என்ன போட போறோம்? ஏ டாட் ஆர். இந்த எண் அப்படிங்கிறதா உறுப்பு. எத்தனாவது உறுப்புக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா 9வது உறுப்பு. அப்ப என்ன வரும் அப்படின்னா 9 மைனஸ் 1 ஈக்குவல் டு எவ்வளவு? 32,805. புரியுது? என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கோம்? டிஎன் ஃபார்முலா தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த 9 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா என். அப்போ ஏ இன்ட்டு ஆர் 9 மைனஸ் 1 எழுதி இந்த வேல்யூவை இங்கே எழுதியிருக்கோம். இப்போ என்ன செய்யலாம்னு பாருங்க. ஏ இன்ட்டு ஆர் 9லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 8 ஈக்குவல் டு 32,805. இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மற்றும் 6வது உறுப்பு 1215. அப்போ T6 எவ்வளவு அப்படின்னா 1215. எந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம்? டிஎன் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். இதுல n அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 6ன்னு போடுவோம். அப்போ டிஎன் ஃபார்முலா என்னது? ஏ இன்ட்டு ஆர். என்னங்கிறது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 6வது உறுப்பு. அப்போ 6 மைனஸ் 1 ஈக்குவல் டு எவ்வளவு? 1215. இப்போ பாருங்க. ஏ இன்ட்டு ஆர், ஆறுல இருந்து 1 கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 5 ஈக்குவல் டு 1215. இதை சமன்பாடு 2ன்னு வைக்க போறோம். சரிங்களா? இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா சமன்பாடு 1ல இருந்து சமன்பாடு 2 நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வகுக்க போறோம். வகுக்கலாமாப்பா? அப்ப சமன்பாடு 1 என்ன இருக்குன்னு பாருங்க. ஏ இன்ட்டு ஆர், ஆறின் அடுக்கு 8 என்ன இருக்குன்னு பாருங்க ஈக்குவல் டு 32,805 பை இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. ஏ இன்ட்டு ஆர் பவர் 5, ஏ இன்ட்டு ஆர் பவர் 5 பை என்ன கொடுத்துருக்காங்க? 1215. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கேன்சல் பண்ண போறோம். கீழே ஒரு ஏ மேல ஒரு ஏ, ரெண்டு என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த ரெண்டையும் பாருங்க. இங்கேயும் முதல் எழுத்து 5 தான், இங்கேயும் ஸ்டார்டிங் 5 தான். ஸோ எந்த வேப்பாரில் கேன்சல் பண்ணலாம்? 5வது வேப்பாரில் என்ன செய்யலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். இப்போ இது 5வது வேப்பாரில் வகுத்தோம் அப்படின்னா விடை நமக்கு என்ன வரும் அப்படின்னா 243. கீழே 5வது வேப்பாரில் வகுத்தோம் அப்படின்னா மேலேயும் 5வது வேப்பாரில் வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா விடை என்ன வரும் அப்படின்னா 6,561. திரும்ப இந்த ரெண்டுமே எந்த வேப்பாடில் அடி கொடுக்கலாம் அப்படின்னா 9வது வேப்பாடில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அடி கொடுக்கலாம். இதை 9வது வேப்பாடில் அடி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு விட என்ன வரும் அப்படின்னா 27. இதை 9வது வேப்பாடில் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 729ன்னு வரும். திரும்ப இந்த 27 எந்த வேப்பாடில் அடி கொடுக்கலாம் அப்படின்னா 9வது வேப்பாடில் அடி கொடுக்கலாம். அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 3 வரும். இந்த 279 9வது வேப்பாடில் அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 81 வரும். திரும்ப இந்த 81ஐயும் 3ஐயும் எந்த வேப்பாடு எடுக்க போறோம் அப்படின்னா 3வது வேப்பாடு எடுக்க போறோம். இங்க 1 3 3 வரும். இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 27 3 என்ன வரும் அப்படின்னா நமக்கு 81ன்னு வரும். சரிங்களா? இங்க பாருங்க 6ன் அடுக்கு 8, இங்க 6ன் அடுக்கு 5. அடிமானம் 1 போல இருந்து வகுத்தல் இருந்துச்சுன்னா அடுக்கு 2ஐ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கழிச்சுக்கலாம். அப்போ இங்க என்ன இருக்கு? ஆர் பவர் 8 ஆர் பவர் 5னா அடுக்கு 2ஐயும் கழிக்கலாமா? அப்போ 2க்கு சேர்த்து பொதுவா ஒரு 6, 8 மைனஸ் 5 கழிச்சிங்கன்னா என்னப்பா வரும் நமக்கு
r பவர் 3 அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல என்ன போட போகிறோம் அப்படின்னா r பவர் 3 ஈக்குவல் டு நம்ம அடி கொடுத்தது போக மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னா 27 இருக்கு. சரிங்களா? இந்த 27 நம்ம எப்படி வர மாதிரி எழுதணும் அப்படின்னா கியூப் போடுற மாதிரி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 கியூப் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். இப்போ இந்த ஸ்கிப் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்போ r ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 கிடைக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா r கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கணக்குல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 12வது உறுப்பு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம வேற என்ன தெரியணும்? உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு a தெரியணும். அப்போ a தெரியணும் அப்படின்னா ஆரோட மதிப்பை நம்ம ஏதாவது ஒரு சமன்பாடுல பிரதியிடணும். இப்போ ஒன்றாவது சமன்பாடுல பிரதியிடலாம், இல்லாட்டா 2வது சமன்பாடுல பிரதியிடலாம். நம்ம எதுல பிரதியிட போறோம் அப்படின்னா 2வது சமன்பாடுல பிரதியிட போறோம். ஏன் அப்படின்னா இதுலதான் நம்பர் சின்ன நம்பரா இருக்கு, நம்ம கேன்சல் பண்றது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக எந்த சமன்பாடுல பிரதியிட போறோம் அப்படின்னா நம்ம 2வது சமன்பாடுல நம்ம பிரதியிட போறோம். r ஈக்குவல் டு 3 என சமன்பாடு 2 பிரதியிட. பிரதியிடலாமாப்பா? சமன்பாடு 2 என்ன பாருங்க பாருங்க, a இன்ட்டு r பவர் 5. இந்த ஆருக்கு பதிலாக தான் நம்ம என்ன பிரதியிட போறோம் அப்படின்னா 3 பிரதியிட போறோம். சரிங்களா? அப்ப எழுதுங்க, a இன்ட்டு ஆருக்கு பதிலாக என்ன போட போறோம் அப்படின்னா 3 பவர் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 5 இருக்கு. ஸோ என்ன போட்டுக்கோங்க 5 ஈக்குவல் டு 1215. அப்ப நமக்கு என்ன இருக்கு a இன்ட்டு 3 நம்ம எத்தனை தடவை பெருக்க போறோம் அப்படின்னா 5 தடவை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பெருக்க போறோம். 3 5 தடவை பெருக்குனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 243 ஈக்குவல் டு 1215. இங்கிட்டு பெருக்கலா இருக்கிற 243 இந்த பக்கம் போகும்போது நமக்கு எதாக மாறிடும் அப்படின்னா நமக்கு வகுத்தலா மாறிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 243 43 5 243 எவ்வளவு அப்படின்னா 1215. அப்போ a ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னா நமக்கு வேல்யூ நமக்கு இங்க 5 கிடைச்சிடும். இப்போ நமக்கு எத்தனாவது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா 12வது உறுப்பு கேட்டிருக்காங்க. அப்போ t 12வது உறுப்பு தான் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். நமக்கு என்னெல்லாம் தெரியும்? a தெரியும், a அப்படிங்கிறது எவ்வளவு 5, r தெரியும், r அப்படிங்கிறது என்னது 3. ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம், ஆரும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ tn ஃபார்முலா தெரியுங்களா? tn ஃபார்முலா என்னது? a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1. இதுல n அப்படிங்கிறது என்னது? 12வது உறுப்பு. அப்ப t 12, ஏங்கிறது என்னது 5, ஆறுங்கிறது என்னது 3, என்னங்கிறது என்னது 12 மைனஸ் 1. அப்போ 5 இன்ட்டு 3, 12ல இருந்து 1 கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 11. இதை பெருக்க வேண்டாம், இதை அப்படியே வச்சுக்கலாம். இதான் நமக்கு புக் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.